ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி பொட் பிரியாணி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் செய்கிற மெத்தட். வாங்க நாங்கள் பொட் பிரியாணி ஒன்று செய்வோம். நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும்ட்டு. வாங்க, ஓகே வாங்க, நாங்கள் இதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பொட் பிரியாணியை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். நான் 500 grams பாஸ்மதி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ண வச்சுக்கிறேன். சிக்கனும் 500 grams எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இன்றைக்கி பிக் ஒனியன் நிற்கிது, ஒரு 300 grams மட்டுக்கு 350 grams மட்டும் நிற்கிது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் நிற்கிது. கர்ட் 2 tablespoon நிற்கிது. மற்றது கொரியண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி ஒரு 4-5, டொமாட்டோ வந்து பெரிய டொமாட்டோவால் நான் 3 எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. அடுத்தது கறி லீவ்ஸும் ரம்பையும். மற்றது இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ விற்கிது 250 grams. மற்றது இன்றைக்கி கீ வந்து நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் இது உறைஞ்சிக்குது. கீ வந்து நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு 10-15 grams மட்டுக்கு. அடுத்து வந்து இது மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது பிரியாணி மசாலா, இதில் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பே லீவ்ஸ், பட்டை, கராம்பு, ஏலங்காய் எல்லாம் மிக்குது. இன்றைக்கி வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் எல்லாம் மிக்குது. ஸோ இப்போ நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டோம். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த மண் பொட்டில் தான் இதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு நாங்கள் ஆயிலையும் கீயையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து கீ ஆட் பண்ணுவேன். இல்லாட்டி வதங்காது, எல்லாம் சும்மா தீஞ்சமாய் ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போ ஆயிலை ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து புதிய சட்டி ஒன்று நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அடுத்து நான் இதில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு இதுக்கு நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி போகிறேன். இது கொஞ்சம் வதங்கணும். பொட்டுக்கு சரிவார கணக்கு 500 grams தான் சரி வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சி தான் நான் 500 grams எடுத்தேன். என்னமோ தெரிய பார்ப்போம். இப்போ நாங்கள் இது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும். அது மட்டும் நான் நல்லா வதக்கிக்கிறோம். நாங்கள் என்ன பிரியாணி செஞ்சாலும் அந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து இந்த ஆனியன்ஸ் தான். இந்த ஆனியன்ஸ் மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு நாங்கள் என்ன சிக்கன், பீஃப் என்ன போட்டாலும் அந்த ஃப்ளேவர் கொடுக்குற இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக மட்டும், லைட் ப்ரௌன் ஆக மட்டும் கட்டாயம் நாங்கள் வதக்கியே ஆகணும். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றபடிக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொரியண்டர் லீவ்ஸ்.
நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி போட போகிறேன். இதை நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதங்க விடுவோம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் இதுக்கு கர்டை சேர்த்து போகிறேன். கர்டையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கர்ட் நல்லா குக் ஆகணும், இல்லாட்டி வெள்ளை வெள்ளையாக நிற்கும். ஸோ அதனால் கர்ட் நல்லாவே குக் ஆக மட்டும் நாங்கள் லிட்டால் மறுவ க்ளோஸ் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் வைப்போம். ஓகே, இப்போ நான் இந்த கர்ட் இப்போ நல்லா இதில் வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன், அதுக்கு பொறுத்த வதங்கிச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற பிரியாணி மசாலா, கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்களோட சிக்கனை இதில் போட்டுக்கிறோம். சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவில் சிக்கன் வதங்குறதுக்கு நாங்கள் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் லிட்டால் க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ என்ன சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் வந்து குக் ஆகுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கப்ஸ் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். நான் இதுக்கு 2 கப்ஸ் வாட்டர் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிச்சம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த சிக்கன்லேயும் தண்ணி விடும் தானே பொறவைக்கு. நான் இப்போ ரைஸையும் சோக் பண்ண வச்சுக்கிறேன். அது சுற்றி நிறைய தண்ணி தேவையில்லை. போதாட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கிற வேறு, ஆனால் நிறைய தண்ணியை வச்சுட்டா எல்லாமே வாட்டர் ஆகுது. ஸோ இப்போ நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் பொட்டேட்டோ அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது இதில் பாட்டில் வேவட்டும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டுக்கு வேவ் வைக்கும், குக்காவும் வைக்கும். ஸோ இது குக் ஆகினப்புறம் நான் பார்ப்போம். அப்போ சிக்கன் பொட்டேட்டோ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இந்த டைமில் வந்து ரைஸை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த சிக்கன்லேயும் வாட்டர் இந்த மீந்த சுற்றி நான் இந்த ரைஸையும் சோக் பண்ணி எடுத்த சுற்றி நான் மிச்சம் தண்ணி ஆட் பண்ணலை. கணக்காக இந்த ரைஸ் மூடி படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் நல்லா போதும். இப்போ இதுக்கு நான் சால்ட் போதுமானு பார்க்குறேன். இப்போ சால்ட் இன்னும் கொஞ்சம் நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது இதுக்கு நான் வச்சுக்கிற ரம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா அப்படியே மூடி வேவிட்ட. ஓகே, இதை சால்ட்டை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூடிப்படுற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறேன் போதும். இன்னும் வாட்டர் நாங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. இதை இப்போ அப்படியே நாங்கள் லிட்டால் கவர் பண்ணி குக்காக வச்சுடுவோம். ஓகே, இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம். பாப்பெல்லாம் எப்படி வந்துக்கிட்டு இதை நாங்கள் பெரட்ட போக்கல மிச்சம் கவனமாக இதாக்கணும். எந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் உடைஞ்சிடும். என் பிரியாணி ரெசிபி எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சா?
நான் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரியாணி ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொண்டு தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொண்டு தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபியோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.